எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷப ராசி அன்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். பல நிலைகளிலே சனி பகவான் அற்புதங்களை தர தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரம்தான். அதனால் லாபச்சனியினுடைய பலன்களை அள்ளித்தரும் என்று பல பதிவுகளை கேட்டிருப்பீர்கள். அதில் உண்மைதான். இருந்தாலும் கூட சில நிலைகளிலே இந்த கோச்சார ரீதியில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தசாபுக்திகள் வலுவாக இருந்தாலும் கூட ஒரு ராசிக்காரரை, அந்த ஜாதகரை எப்படியாவது இந்த கோச்சாரம் வீழ்த்த வேண்டும் என்று நினைத்து செயல்படும் போது அதற்கு அந்த ஜாதகர், அதாவது ரிஷபராசி என்பர்களை, இப்போ நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில ஏதோ ஒரு வழி கொடுத்து விட்டீர்கள் என்றால், அந்த வழி எப்படி என்றால் ஒரு தவறான விஷயத்திற்கு இடம் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிக்கலை தந்து விடுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல பல கிரகங்கள் இணைந்திருக்கிறது. அதிலே இந்த பிசாசு யோகம் என்பது ராகு சனியோடு சேர்ந்திருப்பது பிசாசு யோகம். இந்த பிசாசு யோகம் மே 2025 வரை நீங்கள் பல விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அது என்னவென்று பார்ப்போம். பொறுமையாக இருந்து கேட்கும் போது இந்த பதிவு உங்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அந்த நம்பிக்கையில் இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன். முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கிறதா என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்துல இருந்தாலும் சரி, அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி ரிஷபமாக இருக்கும்போது இது பொருந்தி வரும்படியான பலன்களாக கணித்து சொல்கின்றேன். அன்பு நேயர்களே, ரிஷபராசி என்பர்களே, உங்களுடைய ராசியில் குரு, உங்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கிரன் குருவினுடைய வீட்டிலும் இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது ஒரு அளவிற்கு வரக்கூடிய தங்கு தடை தாமதம் சிக்கல் செலவு இவற்றை ஒரு சுபத்துவத்தை நிறைத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் 29 மார்ச் 2025 சனி பகவான் உங்களுடைய கர்ம நிலைகளிலிருந்து லாப நிலைக்கு மாறும் போது, அதே சமயத்துல 11ஆம் இடத்துல ராகு, எதிர்பாராத விஷயத்துல ஏதோ லாபங்களை எல்லாம் தந்து கொண்டிருந்த அந்த ராகுவானவர் உங்களுடைய எல்லைகளை விரிவாக்கி கொள்ளலாம் என்று அந்த நினைப்பிலே சில வெற்றிகளை கண்டு கொண்டிருந்த உங்களுக்கு அவர் கர்ம ராகுவாக மாறி சனி பகவானுடைய வீட்டிலே சென்று சனி பகவானாகவே பயணித்து உங்களுக்கு அருளை தரக்கூடிய காலம். அது வரக்கூடிய மே 18 2025 முதல் சனி பகவானுடைய வீட்டிலே ராகு செல்லுவார். இப்போது ராகு சனி இணைவு என்பது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. குருவினுடைய வீட்டில இருந்தாலும் கூட குரு உங்களுடைய ராசியில இருக்கும் போது அது இப்படி சொல்லலாம், ரிஷபத்தினுடைய நல்ல பண்புகளை சிதைப்பதற்கு ஏதோ ஒரு சித்து விளையாட்டை இந்த கிரகங்கள் இணைந்து செய்கிறது. சாதாரணமாக சனியினுடைய தாக்கம் கூடுதலாக இருக்கும். அது கர்ம வினை பயனை தந்தால். ராகு சொல்லவே தேவையில்லை, ஏதோ ஒன்றை கையில கொடுத்து கெடுத்து விடுவான். பெரிய பொருள் போன்று இருக்கும், தங்கம் 1 கிலோ வந்தது என்று இருக்கும், கடைசியில் பார்த்தால் அதிலே சிக்கல் வரும். லட்சம் கோடி என்றெல்லாம் மனம் ஓடும், கையில் கூட பணம் வரும், சிக்கலை தந்து விடக்கூடியவன் தான் ராகு. வரக்கூடிய வழிகள் சரியில்லை என்றால் அது விபரீத முடிவுகளை தருபவன். இப்போது நீங்கள் எதுல சரியாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய மன நிலையில பேராசை என்ற அந்த நிலையே இருக்கக்கூடாது. பேராசையிலிருந்து முழுவதுமாக வெளிவர வேண்டிய தருணங்களாக இவை இருக்கிறது. இந்த மே மாதம் 2025 முடிய சற்று பல விஷயங்களிலே கவனமாக இருப்பது உங்களுக்கு வாழ்க்கையிலே பல நிலைகளிலே ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களாக இருக்கிறீர்கள், ஒரு அரசு வேலை வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த விஷயம் என்பது வெற்றியை தரக்கூடிய விஷயமாக, வெற்றிக்கான அறிகுறிகளை காட்டக்கூடியதாக இந்த கிரக நிலைகள் இந்த சமயத்துல ஏப்ரல் மேல இருந்தாலும் கூட 2025 ஏதோ ஒரு குறுக்கு வழி, லஞ்ச லாவண்யம், சட்டத்திற்கு புறம்பானது, அல்லது ஏதோ ஒருவருடைய விஷயத்தை பறித்து நீங்கள் அதை சீர் செய்து கொள்ளலாம், நீங்கள் வளர்ந்து விடலாம் என்று நினைப்பது தவறாக முடிந்துவிடக்கூடிய அமைப்பாக இருக்கும். மேலும் தேவை என்ன? டெடிகேஷன், அர்ப்பணிப்புணர்வோடு மாணவர்களாக இருந்தால், காதல் என்றாலும் காதலே அர்ப்பணிப்புணர்வோடு, காதல் திருமணத்தில் முடிக்கக்கூடிய காதலாக மாற்றிக்கொள்வேன் என்ற அர்ப்பணிப்புணர்வோடு இருக்க வேண்டும். உங்களை பார்த்து உங்களுடைய இளையோர், குறிப்பாக உங்களோடு உடன் பிறந்து இருக்கக்கூடிய தம்பி தங்கை, இவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளின் காரணமாக ஏதோ ஒரு முரண்பாடு வரக்கூடிய வாய்ப்பும் இதுல காட்டுகிறது.
12ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு இதே சமயத்துல 3ஆம் வீட்டுல நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களோட வயதில இளையவர்களிடமிருந்து ஏதேனும் பிரச்சனை வரலாம். உங்களுடைய பேச்சிலே முழுவதுமாக அந்த கம்யூனிகேஷன் லைன்ஸ், ஒருவரோடு ஒரு விஷயத்தை சொல்வது, ஒருவரோடு உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வது என்பது வார்த்தைகளில மிக சிக்கனமாக தேவையான அளவிற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். அதுவே தொழில் வியாபாரத்திலே கூட இந்த கிரகங்கள் இந்த பிசாசு யோகத்தை பயங்கர பிசாசு யோகம் என்று ஏன் போட்டிருக்கிறேன் என்றால், யாரோ ஒருவர் வருவார், வரிகிரி கட்டாமல், ஜிஎஸ்டி இல்லாமல் அல்லது வரியே கட்டாமல் ஏதோ ஒரு பொருளை வாங்கி விற்றால் அந்த வரியும் சேர்த்து லாபமாகும் என்று சொல்வார்கள். ஆனால் அசலையும் அடித்து போக வைக்கக்கூடிய அமைப்பை கிரகங்கள் அவர் வழியாக விளையாடுகிறது என்று திருமணமாகி நல்ல வாழ்க்கையிலே உறவிலே இருப்பீர்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வசீகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று தோன்றி அது மெல்ல ஒரு ஏதோ ஒரு பரவாயில்லையே என்று ஒன்று தோன்றி அது பிடித்து அந்த பிடிக்கக்கூடிய விஷயம் ஒரு மெல்லிய ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறி அது காதலாக மாறி ஏற்கனவே திருமணமான பின்பு காதல் என்றால் அதை கள்ளக்காதல் என்று தான் உலகம் சொல்லும். ஆகையினாலே அதற்கான வழிகளை இந்த கிரக நிலைகள் தரும். அது மட்டுமல்லாமல் குடும்பத்திலே உள்ள பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும், பெரியவர்களை புரிந்து நடக்க வேண்டும். இந்த மதித்து நடப்பது அது சரி, புரிந்து நடக்க வேண்டும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், அந்த புரிந்து உங்களுடைய அக்கால், உங்களுடைய அண்ணன், உங்களுடைய பெற்றோர், தாய் தந்தையராக இருந்தாலும் கூட ரிஷபராசிக்கு உங்களை சுரண்டி அவர்கள் பிழைக்க ஏதேனும் ஒரு திட்டத்தை கட்டமைத்திருப்பார்கள். ஆனால் அன்பு அங்கு இருக்கும். அந்த அன்பு என்ற பெவிக்காலை போட்டு உங்களை அப்படியே ஒட்ட வைத்துடன் ரக்கை ஒட்டிக்கொள்ளும். அதன் பின்பு பீத்து சென்றாலும் ரக்கை இல்லாதவர்கள் போன்று தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஆகையினாலே ஆஹா ஓஹோ என்று அற்புதம் என்று நீங்கள் பல செய்தி கேட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் பறக்கும் போது இது போன்ற விஷயங்களிலே ஒட்டி கொள்ளாமல் இருந்தால், ரெக்கையை இழந்து விடாமல் இருந்தால் தான் உயர பறக்க முடியும். மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திலே திறந்த மனதோடு முழு மனதாய் செவிசாய்த்து கேட்டு வெற்றிக்கான வழிகளை தேட வேண்டும். அது மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் முற்றிலுமாக நீங்கள் விலகி இருக்க வேண்டிய காலமாக இது அமைகிறது. போட்டிகள் இருக்கும், போட்டி பொறாமைகள் இருக்கும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையோடு ஏதேனும் ஒரு முரண்பாடு வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினால விட்டு கொடுத்து செல்வது, பரிகாரம் என்ன? விட்டு கொடுத்து செல்வது, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் உக்ர தெய்வ சன்னிதானங்கள் வழிபாடு செய்வது, வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி லட்சுமி தாயார் வழிபாடு செய்வது, ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழிகள் என்னவோ அவற்றை பார்ப்பது, ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை முற்றிலுமாக தவிர்ப்பது, வாரத்திற்கு ஒரு முறையேனும் உபவாசம் இருந்து அந்த உபவாசத்தின் மூலமாக உயரத்தை அடையலாம் என்ற அந்த எண்ணத்தோடு இருப்பது. உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே நவகிரக ஹோமம், சாந்தி ஹோமங்கள், ராகு கேதுக்கான சாந்தி பரிகார பூஜைகள் நடந்தால் அங்கு சென்று கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்ற இல்லை. அது கோயில்களாக இருந்தால் சிறப்பு. நல்ல மந்திரங்கள், ஹனுமன் சாலிசா போன்ற மந்திரங்களை படித்து பொருள் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது, நெகட்டிவ் திங்கிங், எதிர்மறை எண்ணங்களை உங்கள் மனதில் இருந்து அகற்றி இந்த லாப நிலையில எப்படியாவது லாபத்தை பெற்றுவிடலாம், அந்த எப்படியாவது என்ற அந்த வார்த்தை சேரும் போது சட்டத்திற்கு புறம்போ எத்திக்ஸ் மரபுகளுக்கு மீறியோ ஒரு சிக்கலில் சென்று சிக்கக்கூடிய அமைப்பை தரும். மனநிலையிலே ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதிலிருந்து வெளிவருவதற்கு இந்த மந்திரங்களை படிப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தி தரும். உடல்நலத்தை பாதுகாத்துக் கொள்வது, உங்களுடைய மனநலத்தில் முக்கியமாக மனநலத்தை ஒருமைப்படுத்தி யோகா தியானம் போன்றவற்றை செய்வது, நல்ல ஆலோசகர்களை தேர்ந்தெடுத்து இருப்பது அது சிறப்பை ஏற்படுத்தும். தூக்கமின்மை என்பது பிரச்சனையை தரும். உண்மையை வெளிப்படையாக ஓரளவிற்கு சொல்ல வேண்டும். உங்களுடைய ரகசியங்களை வெளியிலே இந்த காலத்திலே சொல்லாதீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.